முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி இந்திய திருநாட்டை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நிலைநிறுத்தி உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பெரும்பான்மையான வல்லரசுகளால் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக உங்களின் ஆதரவு பெற்ற என்னை ஆதரித்து எனக்கு முன்னாலே பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களையும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தின் வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சோதரர் திரு ஆர் தர்மர் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி அணியுடைய மாநில பொதுச் செயலாளர், ராமநாதபுரம் பாராளுமன்ற மேலிட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ஆர் ராஜ்குமார் அவர்களை, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பி எம் ராமச்சந்திரன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அண்ணன் திரு ஆர் தரணி முருகேசன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர் திரு ஜிபிஎஸ் கே நாகேந்திரன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு இஎம்டி கதிரமன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் திரு கே பிரவீன்குமார் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட பார்வையாளர் திரு கே முரளிதரன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற இணை பொருளாளர் திரு ஆத்ம கார்த்திக் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு எம் சங்கர் அவர்களை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு முருகன் அவர்களை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜி முனியசுவாமி அவர்களை, தமிழ் மாநில காங்கிரசினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு நாகேஸ்வரன் அவர்களை, தமிழ் மாநில காங்கிரஸ் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக தலைவர் திரு PKK ராமமூர்த்தி அவர்களை, ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு தவ அஜித் அவர்களை, ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு ஹக்கீம் அவர்களை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு SM சேகர் அவர்களை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே முனியசாமி அவர்களை, தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மீனவரணி செயலாளர் திரு ஆர் செல்வம் அவர்களை,
தமிழர் தேசம் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி தமிழ் வேந்தன் அவர்களை, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு டி ஆல்பாடி யாதவ் அவர்களை, ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய இந்திய ஜனநாயக கட்சியுடைய அவைத் தலைவர் திரு ஆல்பர்ட் ராஜா அவர்களை, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் திரு கே சி திருமாறன் ஜி அவர்களை, தென்னாட்டு மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் திரு எஸ் கணேஷ் தேவர் அவர்களை, சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை, சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் அசோகன் அவர்களை, புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் திரு ராஜசேகர் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராமநாதபுரம் சட்டமன்ற பொறுப்பாளர் திருமதி ரஞ்சனா நாச்சியார் அவர்களை, இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து நிலைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, செயல் வீரர்களை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அங்கம் வைக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக, மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை, திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரத்னவேல் அவர்களை, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, காமராஜர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, முத்தரையர் சமுதாய கட்சியினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, அனைத்து மக்கள் நீதி கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, அனைத்து கலைவாழ் நீதி கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, தமிழர் தேசம் கட்சியுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை விரிந்திருக்கின்ற பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்களை, வருகை விரைந்திருக்கின்ற நண்பர்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வன்முறை வெறியாட்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இவைகளெல்லாம் உட்படுத்தப்பட்டு தன்னந்தனியாக நான் தனிமைப்படுத்தப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் அந்த கூட்டணிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் உள்ள கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறது. ஒரு தொண்டருடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் எந்தவித பதிவும் இல்லாமல், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லாமல் சுயேட்சையாக தேர்தல் களத்தில் நிறுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட மாண்புமிகு இந்திய திருநாட்டை ஒரு வல்லரசாக ஆக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் என் வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாலே பேசியவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்திய திருநாட்டை சர்வ வல்லமை படைத்த அனைத்து நிலைகளிலும் திறம்பட ஆட்சி செய்கின்ற
கட்சி எது என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திட்ட பாரதிய ஜனதா கட்சி தான் என்ற நிலை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை இந்தியா முழுவதும் பரவலாக இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இந்த நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய அலை ஓயாத அலையாக ஒலித்துக் கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம், 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை அவர் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல், அறிவு, ஒருங்கிணைப்பு. இந்திய திருநாடு பல்வேறு மதங்களை, ஜாதிகளை, மொழிகளை கொண்ட மாநிலம். அத்துணை மாநில மக்களையும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் சிந்திக்க வைக்கின்ற ஆற்றல், அறிவு, வல்லமை இந்திய திருநாட்டில் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் ஒருவருக்குத்தான் இன்று இருக்கிறது என்று நாடு கண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை பல்வேறு துறைகள், மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள் முழு வீச்சோடு மத்திய அரசு தருகின்ற திட்டங்கள், இவைகளெல்லாம் மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்ற ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முன்பு ஆண்டவர்களெல்லாம் திட்டங்களை அறிவிப்பார்கள், செயல்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அந்த செயல்படுத்துகின்ற திட்டம் பேரளவில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள். மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற நிலை இருக்காது. ஆனால் ஒரு அரசு, ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய பணி, மக்களுக்கு அறிவிக்கின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த திட்டம் மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்கிறது, அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும், அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு செல்ல வேண்டும், அதுவும் அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை நடத்துகின்ற ஒரே இயக்கம், கட்சி இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரதமர்கள் இந்திய திருநாட்டை ஆண்டிருக்கலாம், எத்தனையோ கட்சியும் வந்திருக்கலாம், பல கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்ந்து கூட இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்டது. அப்போதெல்லாம் அவர்கள் பல கட்சி சேர்ந்தாலும் அவர்கள் தோல்வியைத்தான் தந்திருக்கிறார்கள். அவர்களால் சரியான நிர்வாகத்தை தர முடியவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகள், வளர்ந்த அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற்ற வெளிநாடுகள் அவையெல்லாம் ஒன்று கூடி நம்முடைய பாரத பிரதமருடைய நிர்வாக திறமையை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதனை அந்த கூட்டணியில் என்னையும் ஒருவராக பாவித்து ராமநாதபுரம் தொகுதிய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கார் என்று சொன்னால், கடந்த 2-3 வருடங்களாகவே இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் நிற்கப் போகிறார் என்ற நிலை இருந்தது. அதற்காக நம்முடைய அருமை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து, அதில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது, அந்த பல்வேறு பிரிவுகள் இருக்கின்ற அத்தனைவரும் ஒருங்கிணைந்து அதனுடைய கட்டமைப்புகளை, ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கடுத்து அடுக்கடுக்காக மாநில அளவில் அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெயரளவில் அறிவித்துவதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி அந்த கட்டமைப்புகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டிற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் படாத பாடுபட்டு இந்த 3 ஆண்டு காலம் இந்த கட்டமைப்பை யார் இந்த தொகுதியில் இருந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி முடிய முடியும் என்ற நிலை உருவாகி வந்தபோது நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நிற்க வேண்டும் என்று
அரும்பாடுபட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்ல, அதை செயல்படுத்தியும் தந்திருக்கிறீர்கள். அந்த தொகுதியில் என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் இதய சக்தியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் கூட இங்கு பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுடைய காலத்தில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த பகுதியில் இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனையை மூன்றாம் முறையாக நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி தான் வருவார் என்ற நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகியிருக்கிறது. ஆக நம்முடைய பாரத பிரதமர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக கவனத்திற்கு எடுத்து சென்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக நான் நகர்மன்ற தலைவராக 1996 பெரியகுளம் 100 ஆண்டுகளுக்கு கடந்த நகராட்சி. அந்த நகராட்சிக்கு 1996 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தோல்வி தழுவியிருந்த நேரத்தில் தேர்தல் வந்தது. 96 சட்டமன்ற தேர்தல் முடிந்து 3ஆம் மாதத்தில் அப்பொழுது ஆளுகின்ற கட்சி திமுக. அந்த தேர்தலில் என்னை முதலாக பெரியகுளம் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் நகர்மன்ற தலைவராக வெற்றி பெற செய்தார்கள். அந்த நகராட்சியை ஒரு தன்னிறைவு பெற்ற நகரமாக இன்று உருவாகி அனைத்து நிறைகளிலும் தண்ணீர் பெற்ற நகராட்சியை விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய வருவாய்த்துறை அமைச்சராகவும் 3 மாதத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்காக ஆண்டிபட்டி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மீண்டும் நான் பல்வேறு துறைகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு 9 துறைகள் தந்தார்கள். 9 துறைகளும் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் சிறப்பாக நான் பணியாற்றி மீண்டும் 2006 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பெரியகுளத்தில் 2 முறை டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு மைக்கு கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு இருக்கு, அடிக்கடி கவனித்து. 2011 தொகுதி மறுசீரமைப்பு முடிவெற்றவுடன் நான் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி ஆதிதிராவிட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நான் போடிநாயக்கனூர் செல்ல நிலை அங்கே தொடர்ந்து 3 முறை ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்தாலும் சரி எதிர்கட்சியாக நிலையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் மிகப்பெரிய பொறுப்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் இன்றைக்கு உங்களின் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். பிரச்சனைகள் நீங்கள் எனக்கு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் செய்யாமல் இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் இங்கே சொன்னிடலாம், அதற்கெல்லாம் போகவில்லை. இங்கே முதலாக நீங்கள் சொன்ன பிரச்சனை மேற்கு தொடர்ச்சி பகுதியிலிருந்து பெய்கின்ற மழை வைகை அணைகள் நீர் தேக்கப்பட்டு பாசனத்திற்காக 5 மாவட்டங்களும் குடிநீர் பிரச்சனைக்காக 6 மாவட்டங்களிலும் தீர்க்கின்ற பிரச்சனைகள் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வைகை அணை இங்கு வந்து ராமநாதபுரத்தை கடந்து நம்ம ராமநாதபுரம் பெரிய கண்மாய் நிரப்பப்பட்டு ஆர்எஸ் மங்கலம் போன்ற கண்மாயெல்லாம் நிரப்பப்பட்டு கடலுக்கு வீணாக செல்கின்ற வருடந்தோறும் வீணாக செல்கின்ற நிலை இருக்கிறது. ஆக ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கிருந்து வைகை ஆற்றிலிருந்து வருகின்ற பெருவெள்ளம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு செல்லாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தி இம்மாவட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகின்ற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக ஒரு திட்டம் கூட மத்திய அரசினுடைய பரிசீலனை இருக்கின்றது. அண்ணன் முரீசன் அவர்களோட சொன்னார்கள். அந்த திட்டத்தை நான்
மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியாக கவனத்துக்கு எடுத்து சென்று உறுதியாக அதை நிறைவேற்றுகின்ற காட்டுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடற்கரை பகுதியாக இருக்கிறது. மீனவ பெருமக்கள் வாழ்கின்ற வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் இருக்கிறது. மற்ற பகுதிகளில் மீன்பிடி தொழில் ஓரளவுக்கு செல்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இந்த கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க சென்றாலே பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை இராணுவம் அவர்களை அடிக்கடி கைது செய்வதும் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் ஒரு நிரந்தர தீர்வாக 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு பின்னால் 12 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பின்னால் கச்சத்திற்கு முன்பாகவே 2 கிலோமீட்டர் நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நம்முடைய மீனவர் பெருமக்கள் சமயத்தில் கூட 53 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நேற்று முன்தினம் நான் தங்கச்சி மடத்துக்கு சென்று மீனவ பெருமக்கள் எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட நெடிய காலமாக நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம், எங்களுடைய வாழ்வாதாரமே நிலைகுலைந்து போயிருக்கிறது என்ற கருத்தினை சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் அங்கே நான் மாவட்ட செயலர் தர்மர் MP ரவீந்திரநாத் அனைவரும் சென்றிருந்தோம். அங்கே உட்கார்ந்து இலங்கை அமைச்சர் திரு செந்தில் அவர்களிடம் பேசினோம். அவர் அங்கே மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அண்ணா இன்னும் 3 வாய்தா இருக்கிறது. அந்த 3 வாய்தாக்குள் 4ஆம் தேதிக்குள் 3 வாய்தா இருக்கிறது. அந்த 3 வாய்தாக்குள் 53 மீனவர்களின் விடுதலை செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும் என்றும் அதற்கு பின்னாலே இந்த போட்டுகள் 7 போட்டுகளுக்கும் படிப்படியாக அந்த போட்டுகளை விடுவிப்பதற்கு பணியாற்ற என்ற வாக்குறுதியும் தந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 2வது தடவையாக மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் மீனவ பெருமக்கள் சொன்னார்கள். அதையும் அவரிடம் எடுத்து சொன்னோம். நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களிடம் பேசினோம். முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாடுகின்ற அத்தனையும் விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, அதையும் முறையான பகுதியில் நாங்கள் அணியிருக்கிறோம் என்று திரு முருகன்ஜி அவர்கள் சொன்னார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவரிடம் நாம் தொடர்ந்து கொண்டு பேசினோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவரிடம் தொடர்ந்து கொண்டோம். அனைவரும் அதே நோக்கத்தில் இந்த பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு வருவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமரிடம் நேரடியான கவனத்துக்கு எடுத்து சென்று தீர்க்கப்படும் என்று சொன்னால் அதையும் அவரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு 21 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி அளவில் அனைத்து மீனவர்களும் எனக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் நிலை இருக்கிறது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மீனவ பெருமக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் நான் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதனையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மூலம் வறண்ட பூமி, நாங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டவர்கள். இங்கு நாங்கள் இந்த 4-5 நாள்களாக இந்த வெயிலில் நீங்கள் படுகின்ற துன்பம் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை நாங்கள் உளப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். ஆக இந்த நிலை உங்களுக்கு மாற வேண்டும். இங்கு ஒரு பசுமை தோட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் புறம் இந்த கருவள மரங்களை எல்லாம் அகற்றி, இந்த கருவள மரங்களுடைய வேர் 16 கிலோமீட்டருக்கு தூரம் போகுமா கண்டுபிடிச்சிருக்காங்க. 16 கிலோமீட்டருக்கு போயிருக்கு. பூமியில் இருக்கின்ற அவ்வளவு ஈரச்சத்தை பூரா உறிஞ்சி எடுத்து தான் இன்னைக்கு பச்சை பசேர்ன்னு இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த வேர் 16 கிலோமீட்டருக்கு போய் ஈரப்பசையெல்லாம் அது எடுத்துச்சுன்னா எப்படி நீர் ஆதாரம் தங்க நிலத்தில் இருக்காது. ஆக இந்த நல்ல நிழல் தரும் மரங்களை, பெரிய மரங்களை வனப்பகுதியில் ஊறுகின்ற பாதுகாப்பு, அதாவது தரிசு நிலங்களில் வளர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையே புதிய மாஞ்சோலையாக பூஞ்சோலையாக ஆக்குகின்ற பணி இருந்தால் இயற்கையிலே நம்மளுக்கு மழை இங்கே பெய்துகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். எப்படி வனப்பகுதிகளில் மழை பெய்வதற்கு காரணம் மரங்கள் அடர்த்தியாக இருப்பதுதான். அந்த மரங்களை இங்கேயே நாம்
உருவாக்கி வளர்த்தோம் என்றால் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று சொன்னால் அங்கு தொழிற்சாலைகள் நிறைவாக உருவாக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்திற்கு லாயக்கற்ற நிலங்களில் எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலை நிறைந்த மாநிலம் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால்தான் இன்றைக்கு இந்த இரு மாநிலங்களும் பொருளாதார நிலையில் பொருளாதாரத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வருவாய் ஈட்டி தருகின்ற மாநிலமாக மகாராஷ்டிராவும் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இங்கு வாழுகின்ற மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்போடு இந்த மாவட்டத்தின் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாதார நிலையும் உருவாகும். அதற்கு ஏற்ற வகையில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாவதற்கும் அதை இந்த பகுதி மக்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும் உறுதியாக நான் செயல்படுவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் அண்ணன் அவங்க சொன்னாங்க, இந்த மாவட்டம் கடற்கரை மாவட்டத்தில் இருக்கிற பொழுது ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த பகுதியை உருவாக்கினார். இந்த மாலத்தீவு போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பயணிகளும் அங்கே அந்த பகுதி மக்கள் இந்த பகுதி ஈர்க்கப்படுகின்ற காரணம் அங்கே ஒரு அந்நிய செலவாணி கூடுகின்ற நிலை ஏற்படுது. அதே போல் நம்முடைய மாவட்டத்திலும் 170 கிலோமீட்டர் நீளம் என்று நினைக்கிறேன், 170 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் சார்ந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற நிலையையும் இங்கு எடுத்து சொன்னார்கள். அந்த நிலையும் இங்கு உருவாவதற்கு உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய பணியை ஆற்றுவேன் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2001 2024 வரை 3 முறை ஆளுகின்ற பொறுப்பிலும் 2 முறை எதிர்க்கட்சி நிலையில் இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் எல்லா கல்வி நிறுவனங்களையும் கொண்டு வந்தாச்சு. மருத்துவக் கல்லூரி, அக்ரிகல்ச்சர் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ் 2, 3 எல்லாம் ஒரு எஜுகேஷனல் ஹப்பாக இன்றைக்கு தேனி மாவட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இதையும் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மாவுடைய பொற்காலத்தில் தான் என்பதனை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அது அங்கு இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம், தண்ணி வசதி இருக்குது, விவசாயத்தில் மக்கள் அங்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தென்னந்தோப்புகள் மாமரங்கள்லாம் நிறைந்து இருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையும் இருக்கிறது. ஆக அதே போல இந்தியாவில் இருக்கின்ற இந்த பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுடைய பொருளாதார நிலை, இங்கு வாழ்கிற மக்களுடைய நிலையை இந்த மாவட்ட மக்கள் அடுத்த மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்கிற நிலை இல்லாமல் அடுத்த மாவட்ட மக்கள் இங்கு வந்து வேலை தேடுகின்ற செல்கிற நிலையை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உருவாவதற்கு என்னுடைய பணிக்காலங்களில் உறுதியாக நான் இந்த மாவட்டத்திலேயே தங்கியிருந்து பணியாற்றுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் லெமுரியன் தீவு கடலுக்குள் உள்ள போகின்ற காலத்தில் இங்கு நம்முடைய தமிழர்கள் பல ஆயிரங்காலங்களுக்கு முன்னால் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் குடியேறினார்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய முன்னோர்களும் இந்த பழைய ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீலிபுத்தூர் தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய எங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தாலும் அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார் என்ற வரலாறு இருக்கிறது. ஆக இந்த மண் எனக்கும் உரிய மண் என்ற நிலை இருக்கிறது என்பதையும் இந்த நல்லத்திலே தெரிவித்து, ஒரு சுயேட்சை வேட்பாளராக இந்த தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 13 கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு என்ற நிலையில் நான் இருந்தாலும் தேசிய கட்சியை போல மாநில கட்சிகளைப் போல பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த 13 இயக்கங்களுடைய தொண்டருடைய ஆதரவும் நீங்கள் எனக்கு தந்து ஆதரவளிப்பதை நான் பார்க்கின்ற பொழுது இம்மக்களுக்கு இதய சக்தியோடு எதையும் எதிர்பாராமல் காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் என் எண்ணத்தில் கொதிக்கின்றது என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து, உங்களில் ஒருவனாக இருந்தவன் கடலிலிருந்து மலைக்கு போய் அந்த மலையிலிருந்து தீர்ந்தும் இன்றைக்கு கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து, உங்களின் ஒருவனாக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு
என் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றுவேன் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் அத்தனை நிலையில் இருக்கின்ற நம்முடைய இந்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சுறுசுறுப்போடு எதையும் தன் மனதிலே தாங்கிக் கொண்டு விசுவாசமிக்க தொண்டர்களாக, விசுவாசமிக்க தலைவராக நீங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது, வேட்பாளராக இடம் தந்த நிலையில் நாளை மாலைதான் என்னுடைய சின்னம் என்று தெரியும். அந்த சின்னத்தை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து கடைநிலை பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்து அந்த சின்னத்தை வெற்றி சின்னமாக ஆக்குகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு கடமை செய்கின்ற பணி எனக்கு இருக்கிறது என மட்டும் நான் மனதிலே தாங்கி வருகை புரிந்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.